நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. எத்தனை குட்டிக்கரணம் போட்டது இந்த அரசாங்கம் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. நாகரீகம் நியாய உணர்வு முதலமைச்சருக்கு இருக்குமானால் ஃபர்ஸ்ட் யூ சஸ்பெண்ட். ஆனால் நீங்கள் அனுமதி கொடுத்த இடத்துல தானே நடத்தியிருக்காங்க. அப்போ அதுக்கு பாதுகாப்பு போட வேண்டியது காவல்துறையினுடைய மாவட்ட நிர்வாகத்தோட கடமையா இல்லையா? உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத காட்டுது. வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் எத்தனை குட்டிக்கரணம் போட்டது இந்த அரசாங்கம் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இவங்க ஒரு நபர் ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு நபர் கமிஷன் விசாரிக்க போட்டாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி நியமித்தார்கள். ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இது எல்லாத்தையும் ரத்து பண்ணியிருக்கு. ரத்து பண்ணது மட்டும் இல்லை, சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும், அதுக்கு ஒரு நீதிபதி அதை மேற்பார்வையிடுவார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கு. என்னோட ஃபஸ்ட்டு இன்னும் ஏதேனும் சிறு துளியேனும் நாகரீகம் நியாய உணர்வு முதலமைச்சருக்கு இருக்குமானால் ஃபர்ஸ்ட் யூ சஸ்பெண்ட் தி எஸ்பி ஆஃப் கரூர். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் நீங்கள் அனுமதி கொடுக்காத இடத்துல அவங்க கூட்டம் நடத்தி இருந்தால் நான் அவங்க தப்புன்னாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அனுமதி கொடுத்த இடத்துல தானே நடத்தியிருக்காங்க. அப்போ அதுக்கு பாதுகாப்பு போட வேண்டியது காவல்துறையினுடைய மாவட்ட நிர்வாகத்தோட கடமையா இல்லையா? ஃபார் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ், தங்களுடைய கடமை தவறிய காரணத்தால் எஸ்பி ஆஃப் கரூர் ஷுட் இம்மீடியட்லி பி சஸ்பெண்டட். இஃப் அட் ஆல் ஸ்டாலின் ஹஸ் காட் ஈவன் அன் அயோட்டா ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் லெஃப்ட் இன் ஹிம். இப்போ தமிழ்நாடு சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த விசாரணைக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது இன்னைக்கு அது உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத காட்டுது. விஜய் சிபிஐ மீது நம்பிக்கை கிடையாது, மத்திய அரசுடைய. நான் என்ன சொல்றேன், நான் உச்ச நீதிமன்றம் சொன்னதை பற்றி மாத்திரமே பேச விரும்புகிறேன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.